ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சைனீஸ் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில வர வாசல்லே அவளோட போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு பொக்கே இருக்கு. இது யாருடா கொண்டு வந்து வச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தாதான் தெரியுது, இந்த வின் பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் கொண்டு வந்து இந்த பொக்கையை வச்சுட்டு போயிருக்கான். அதுல ஒரு கார்டுமே இருக்கு ஹீரோயினுக்காக. அதை எடுத்து படிச்ச உடனே அவ சிரிக்க ஆரம்பிச்சிடறா. இவன் அடங்க மாட்டான் போல இருக்கேன்னு. ஆபீஸ்க்கு வந்து பார்த்தாதான் தெரியுது, ஒரே நேரத்துக்கு அவளுக்கு 2 மீட்டிங் இருக்கு. அப்போ உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல நைட்டு டின்னருக்கு ஒரு மீட்டிங் இருக்கு இல்லையா, அதை கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்லும் போது சுமி சொல்றா, ஐயோ அவங்க கண்டிப்பா வந்து டென்ஷன் ஆவாங்க, அவங்க ரொம்ப நாளா கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த மீட்டிங்கே ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், அதனால அதை கேன்சல் பண்ண முடியாது, நீ வேணா ஒன்னுத்துக்கு போ, நான் ஒன்னுத்துக்கு போறேனே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்கு நீ போறது பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா நீ வந்துட்டு ரொம்ப வேலை செய்யோ, ரொம்ப நான் வந்து ஓவர் ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது, உனக்கு ஓகேயா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சுமி ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்து நேத்து நடந்தது ஞாபகம் வருது. இந்த மாதிரி கடன் கொடுத்தவங்க எல்லாம் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க, உன்னையும் வந்து பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம எதனா ஆச்சுன்னா உடனே எனக்கு போன் பண்ணுன்னு சொல்றா. அப்ப உடனே அவதான் காண்ட்ல இருக்கா இல்லையா, இவளோட கையை தட்டி விட்டுட்டு, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, இது என்னோட பர்சனல் விஷயம், நானே இதை பாத்துக்கிறேன், அன்னைக்கு வந்து உன்கிட்ட அவங்க கேட்டாங்க அப்படின்றது பெரிய தப்பு தான், அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பேசுறா. அப்பவே ஹீரோயினுக்கு என்னடா இவ பயங்கர கோபமா இருக்காளோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருது. நைட்டு சுமி வந்து ஒரு மீட்டிங்க்கு போறா இல்லையா, அந்த மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நம்ம ஹீரோயினோட கதையை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆசையில இருக்காங்க. ஆனா இவ சுமி என்ன சொல்றானா, இல்ல அவங்க வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி, அதனால உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்றா. உடனே இந்த லேடி என்ன பண்றானா, நீ வந்து எனக்காக பேச, எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களும் நீயும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, நான் வந்து உன்னை எப்படி கவனிக்கணுமோ கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு சந்தோஷமாயிடுது. அதாவது இவ என்ன பண்றானா, ஹீரோயின் கிட்ட டைரக்டா காசு கேட்கறத விட்டுட்டா, இப்ப வந்து இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் வந்து லஞ்சம் வாங்குற மாதிரி காசு வாங்க ஆரம்பிச்சிடறா. நைட்டு வீட்டுல ஹீரோயின் தனியா இருக்கும் போது யாரோ வராங்க, காலிங் பெல் அடிக்குது. யாரா அதுன்னு பார்த்தா இந்த வின் பையன் தான். எதுக்காக நீங்க வந்திருக்க அப்படின்னும் போது, நான் இங்க பக்கத்துல என்னோட ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், அப்படியே உன்னோட ஞாபகமும் வந்தது, உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். இவ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, மரியாதையை கிளம்பு அப்படின்னும் போது, சரி ஓகே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணியாவது கூட அப்படின்னு கேக்குறான். சரி வந்துட்டு வந்து குடிச்சு தொலை அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் தண்ணி ஊத்தி கொடுக்குறா. பரவாயில்லங்க, பாக்கிறதுக்கே சந்தோஷமா இருக்கு, இந்த பூவை வந்து எடுத்துட்டு வந்து அப்படியே இங்க வச்சிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போது ஹீரோயின் வந்து என்ன பண்றான்னா டைரக்டா கேட்டுறா, என்ன நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன ட்ரை பண்றியா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்னங்க நீங்க பொசுக்குன்னு இவ்வளவு டைரக்டா இப்படி கேட்டுட்டீங்க, எனக்கு டக்குன்னு வார்த்தையே வரல, என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனா உண்மைதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இத பாரு, நீ சின்ன பையனா இருக்க, தயவு செஞ்சு உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, இப்பதான் நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து கஷ்டப்பட்டு வெளியில வந்திருக்கேன், அதுல இருந்து நான் இன்னும் மீண்டு கூட வரல, தயவு செஞ்சு என்னை வந்து இந்த மாதிரி டென்ஷன் படுத்தாத, அதனால உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றா. இல்லைங்க எனக்கும் தெரியும், நானும் நியூஸ்ல எல்லாத்துலயும் கேள்விப்பட்டேன் உங்களோட லைஃபை பத்தி, நான் வந்துட்டு உங்களை அர்ஜென்ட் எல்லாம் படுத்தல, நீங்க உங்க டைம் எடுத்துக்கோங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அவ்வளவுதான், அதை தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன், நீங்க வந்து எப்ப என்ன பிடிச்சிருக்கோ அப்ப வந்து நீங்க சொன்னீங்கன்னா போதும் பதில அப்படின்னு சொல்றான். நீ இதுக்கு மேல சரிப்பட்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு எழுந்து இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனை வெளியில துரத்தி விட்டுறா. அதே நேரத்துக்கு சுமியோட வீட்டுல காட்டுறாங்க. இப்பதான் புருஷன்காரனுக்கு அடியெல்லாம் வந்துட்டு ஓரளவு பெட்டர் ஆன உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அப்ப என்ன பண்றானா, இவ வந்து ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறா. இப்ப இதை வச்சு எவ்வளவு கடனை அடைக்க முடியுமோ அடை, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நான் பணத்தை ரெடி பண்ணி தரேன், அதுக்கப்புறம் எப்படியாவது மொத்த பணத்தையும் நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு டவுட் ஆகுது, எப்படி இந்த காசு உனக்கு வந்தது, உன்னோட ஃப்ரெண்டு தான் உனக்கு தரலையே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா இது என்னோட ஃப்ரெண்டு தரல, ஆனா வேலையில தான் எனக்கு வந்ததுன்னு மட்டும் சொல்றா. இவனுக்கு ஓரளவு புரிஞ்சிடுது. மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க. இவன் வந்து டெய்லியும் பொக்கே வைக்க ஆரம்பிக்கிறான் அங்க ஹீரோயினோட வாசல்ல. நம்ம சுமியும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, வர கிளைண்ட் கிட்ட எல்லாம் லஞ்சமா பணம் வாங்க ஆரம்பிச்சிடறா. நிறைய அவ வந்து வாங்க ஆரம்பிச்சா. இந்த மாதிரி
சடனா ஒரு நாள் பார்த்தா வாசல்ல வரும்போது அந்த பொக்கே இல்ல. அப்ப ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள நினைச்சு சிரிக்கிறா. அவ்வளவுதான், சின்ன பையன் போர் அடிச்சிடுச்சு போல, விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. லைப்ரரியில போயிட்டு உட்காந்து கதை எழுதிக்கிட்டே இருக்கா. அங்க பார்த்தா இவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அட பாவி, நேர்லயே வந்துட்டியாடா நீ அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிடுறா. ஃபாலோ பண்றியாடா பாடி சோடா அப்படின்னு கேட்ட உடனே, ஃபாலோ அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு பிடிச்சிருக்க பொண்ணுக்கு வந்துட்டு எனக்கு அவளை எவ்வளவு அளவு பிடிக்கும் நான் எப்படிதான் வந்து காட்டுறது, நான் அப்பப்ப என்னோட மூஞ்ச காமிச்சு நான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு தெரியப்படுத்தினா மட்டும்தானே அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அடடடா, என்னத்துக்குடா நீ இந்த உருட்டு உருட்டுற அப்படின்னு கேக்குறா இவ. நீ என்ன கர்மத்தையோ பண்ணி தோல, ஆனா என் கண்ணுல படாம பண்ணி தோல அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. இவன் பார்த்தா ஃபாலோ பண்றேன்ற பேர்ல கூடயே நடந்து போயிட்டு இருக்கான். இவளுக்கு செம காண்டாயிடுது. டே, எதுக்காகடா என் கூட வர அப்படின்னு சொன்னா, அப்பவும் என்ன சொல்றானா, இல்லங்க நான் வந்து இந்த வழியாதான் வெளியில போறேன், அதனாலதான் உங்க பின்னாடி வரேன், நான் மத்தபடி உங்க கூட வரல அப்படின்னு சொல்றான். அநியாயத்துக்கு பொழுதுமையா இருப்பான் போல இருக்க இவன். என்னதான் வந்துட்டு இந்த வழியா நீ போனாலும் என் ஆபீஸ்க்குள்ள வந்து லிப்டுக்குள்ளேயே ஏறி வருவியா, என் ஆபீஸ் ரூம்ல உனக்கு வேலை இருக்காடா அப்படின்ற மாதிரி இவ டென்ஷன் ஆகுறா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது இவன் இன்டர்வியூக்கு இவளோட ஆபீஸ்க்கு தான் அப்ளை பண்ணிருக்கான். இப்பதான் இன்டர்வியூக்கு வந்து நிக்கிறான். அதாவது ரைட்டிங்ல வந்து இவ அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கும் போது அதுக்கு அப்ளை பண்ணிருப்பான் இவன். ஹீரோயினும் அவளால முடிஞ்ச அளவுக்கு இவனால பேசவே முடியாத அளவுலாம் கேள்வி கேட்கிறா. அப்பவும் சுத்தி சுத்தி இவன் ஏதோ பதில சொல்லிடுறான். அப்ப உடனே நம்ம சுமி என்ன சொல்றா அப்படின்னா, ரொம்ப டேலண்டான பையனா தான் இருக்கான், சுறுசுறுப்பா இருக்கான், வேலை எல்லாம் ஈஸியா செய்வான்னு நினைக்கிறேன், இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றா. இத பாரு, 3000 ரூபாய் தான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன், ஆனா வந்துட்டு 22 மணி நேரம் நீ வேலை செஞ்சே ஆகணும், உனக்கு 2 மணி நேரம் தான் ஃப்ரீ டைம் கிடைக்கும், உனக்கு இதுல வந்து 3 வேளை சாப்பிடலாம் முடியுமா அப்படின்னு எனக்கே தெரியல, காஃபி டீ எல்லாம் கூட நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு வேணும்னே இவன் எப்படிரா வேணான்னு சொல்லிட்டு ஓடணும்னு நினைக்கிற மாதிரி சொல்றா. ஆனா இவன் இது எல்லாத்துக்குமே ஓகேன்னு தலையாட்டுறான். இதெல்லாம் பார்த்த சுமி, ஐயோ இது பெரிய சைக்கோவா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியில போயிடுற. என்ன தனியா விட்டுட்டு நீ எங்கடி போற அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே எழுந்து பின்னாடியே போறா. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவ போட்டிருக்க லெகின்ல வந்து சின்னதா ஓட்ட விழுந்துருது. அதை பார்த்த உடனே ஹீரோயின், ஐயோ இது எப்படி இன்னைக்கு பூரா போட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறா. உடனே இவன் என்ன பண்றான்னா, மார்க்கரை எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து டாட் மாதிரி வச்சு விட்டுறான். அதுக்கப்புறமா சரி நாளைக்கு நம்ம பார்க்கலாம், ஆனா நீங்க எப்பவுமே 18 வயசு பொண்ணு மாதிரி சூப்பரா இருக்கீங்க அப்படின்ட்டு போறான். அட பாவி, ஐயோ இங்க இவன் இருக்கும் போது இன்னும் என்னென்னலாம் பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. சுமியோட வீட்டுல காட்டுறாங்க. சுமியோட வீட்டுல புருஷங்காரனோட கவனிப்பே ரொம்ப பெருசா இருக்கு. அவ தலைக்கு குளிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. நான் உனக்கு டிரை பண்ணி விடுறேன் வா, மடியில படுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவளும் வேண்டாங்கிறா. அவன் கேக்குற மாதிரி இல்ல, சரின்னு சொல்லிட்டு இவளுமே படுத்துக்கிறா. அவன் ஹேர் ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்கும் போது இவ என்ன சொல்றானா, உண்மையாவே சொல்றேன், இப்ப நம்ம காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம் தான், ஆனாலுமே வந்து இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீ வந்து என் மேல ரொம்ப அக்கறையா இருக்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி இப்படின்னு கதையா விட்டுக்கிட்டு இருக்கா. இவன் நல்லவனா கேட்டவனானே தெரியல. அப்பதான் இவன் என்ன சொல்றானா, நான் புதுசா ஒரு சின்னதா ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், வேலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன், கண்டிப்பா அதனால ஓரளவு எனக்கும் காசு வர ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நல்லாவே இருப்போம் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் இவன் என்ன பண்றானா, இந்த கார்டுல இன்னும் கொஞ்சம் நான் பணம் போட்டிருக்கேன், அதனால இதை எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோ வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காசு கொடுக்குறா. இவனுக்கு செம ஷாக்கு, மறுபடியும் உனக்கு காசு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவ தூங்குனதுக்கு அப்புறமா திருட்டுத்தனமா வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் லேப்டாப்ல. நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது கண்ணாடி உடஞ்ச மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்ட உடனே அப்படியே பயந்து பொறுமையா அவளோட ரூம்ல இருந்து வெளியில வந்து என்னதான் ஆச்சு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, யாரோ வந்து ஒரு பையில விஷ பாம்பை பிடிச்சி எடுத்துட்டு வந்து கண்ணாடியை உடைச்சு உள்ள போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே அவ்வளவுதான், ஹீரோயின் செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ண உடனே அவங்க வந்து அந்த பாம்பை பிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வீடு ஃபுல்லுமே வந்து செக் பண்ணிடுறாங்க. வேற எதுவும் இல்லை, இருந்தாலுமே வந்து உங்க சேஃப்டிக்காக சொல்றோம், இந்த கண்ணாடி உடைஞ்சிருக்கு, அதனால இன்னைக்கு வந்து நீங்க இங்க தங்காதீங்க, வேற எங்கன்னா வெளியில போய் தங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இங்க தங்குங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வெளில போய் தங்கிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, புருஷங்காரன் வந்து ஜெயில இருந்து வெளியில வந்துட்டான் போல. நேரா ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போறான். ஆக்சுவலா இவன் தான் அந்த பாம்பை கூட போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப அந்த பிரசிடென்ட் லேடி வந்து, நீ யாரை பார்க்கறதுக்கு வந்திருக்க, அந்த பொண்ணு எப்பயோ வெளியில போயிட்டா, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அவனை.
அவன் உடனே அங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ யாரு, நீ அந்த ஹீரோ தானே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவ்வளவுதான் விடு ஜூட்டுன்னு ஓடிடுறான். மறுநாள் காலையில வேலைக்கு வந்துடுறான். வந்த உடனே வந்துட்டு இன்னைக்கு எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும் போது உனக்கு வேலை தானேடா வேணும், வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக்கா எடுத்து கொடுத்துட்டு இந்த கதையை பூராவுமே வந்து இன்னைக்கு நீ இதுல என்னென்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லிட்டு அக்கு வேற ஆணி வேற எனக்கு பிரிச்சு சொல்லிடணும், அதுவும் இன்னைக்கு ஒரே நாள்ல அப்படின்னு சொல்றா. அவன் ஒரே நாள்லயா அப்படின்னு சொல்லும் போது உன்னால முடியலையா, அப்பாடா வேலையை விட்டு போ வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்றாளா. இல்ல இல்ல நான் பண்ணிடுவேன் அப்படின்னு எடுத்துட்டு வேக வேகமா போறான். மறுபடியும் சுமி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில லஞ்சம் வாங்கிட்டா. அதனால அவ என்ன பண்றா அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு அவங்கள பெருசா பிடிக்கவே இல்லை, இருந்தாலுமே வந்து அவ என்னென்னவோ சொல்லி இவனை கன்வின்ஸ் பண்றா. இவளுமே வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. நைட்டு ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு ஹீரோயின் லேட்டா தான் கிளம்புறா. அங்க பார்த்தா வின் வந்து இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் போல. அவன் ரெஸ்ட் ரூம்க்கு எங்கேயோ போயிருக்கான். பரவாயில்லையே இவன் உண்மையாவே இவ்வளவு புக்கையும் முடிச்சுட்டானா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கான். அவன் அந்த இடத்துக்கு வந்த உடனே வாங்க வாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னும் போது எனக்கு வேலை இருக்கு, எனக்கு எல்லாத்தையும் இமெயில் பண்ணு, உட்காந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து போறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு இவனுக்கு சாப்பாடு மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா போல. அவன் அதான் யோசிக்கிறான், பாரு வாய் மட்டும்தான் இவ்வளவு பேசுது ஆனா எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அதோட மறுநாள் காட்டுறாங்க, ஹீரோயினுக்கு ஒரு கொரியர் வருது. அந்த கொரியர் கை கிட்டயே வந்துட்டு இவ சுமி என்ன பண்றான்னா நான் கொடுக்குற அட்ரஸுக்கு இதை எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணுங்க, பட் ஆனா நீங்க மேல போயிடாதீங்க, நான் யாரை வந்து சொல்றேனோ அவரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா அவரே வந்து கீழே வாங்கிக்குவாரு, நீங்க ஆபீஸ் ரூம்ல மட்டும் இதை கொடுக்கவே கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அதோட ஹீரோயினுக்கு வந்து டெலிவரி பாக்ஸை எடுத்துட்டு போய் கொடுத்து அவ ஓபன் பண்றா. அதுல ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு செத்த ஒரு பறவையை போட்டு வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட போட்டோஸ்ல எல்லாம் வந்துட்டு அதோட ரத்தத்தை தடவி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினும் இவளும் பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து யாரா அது அப்படின்னு காமிச்சா வேற யாரும் கிடையாது, இவளோட புருஷங்காரனே தான். ஜெயில இருந்து வந்துட்டான் இல்லையா, அதனாலதான் ஒரு விஷயமா ஆரம்பிச்சுட்டான். முதல்ல பாம்பை விட்டுட்டான், இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெலிவரியை கொடுத்துட்டு போயிருக்கான். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த டாக்குமெண்ட், அதாவது சுமி கொடுத்து விட்டா இல்லையா, அதை ஃபுல்லாத்தையும் பிரிச்சு பார்த்துடுறான். இவன் பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு ஃப்ரெண்டுக்கு இவளே வந்து ஏதோ துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா, கன்ஃபார்மா இவ்வளவு சிக்க வச்சிடலாம் நம்ம அப்படின்ற மாதிரி. உடனே இவன் என்ன பண்றான்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து உடனே நீ வந்து என்ன தனியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தையும் சொல்லி மெசேஜ் அனுப்புறான். ஆனா அது இவன் தான் அப்படின்றது இவளுக்கு தெரியல. அங்க போய் பார்த்த பிறகுதான் இவன் தான் அப்படின்னு தெரியுது. அவ ஐயோ நீ ஜெயில இருந்து வந்துட்டியா அப்படின்னும் போது ஆமாமா வந்துட்டேன், அதனாலதான் உங்களுக்கு காலையிலேயே கிஃப்ட் எல்லாம் கொடுத்தேனே கவனிக்கலையா அப்படின்னு கேக்குறான். இதை பாரு நீயும் நல்லவ இல்ல நானும் நல்லவன் கிடையாது, நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சிட்ட அப்படின்னா நான் பட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு கவலையே கிடையாது, எப்படியாவது அவகிட்ட இருந்து 1 மில்லியன் பணம் மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துரு, நான் வந்து சின்னதா ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிட்டு இல்ல எதுனா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு போயிடுவேன், நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துப்பேன், இதை மட்டும் நீ பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நான் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதே நேரம் இவளுக்கும் வேற வழி இல்ல இல்லையா, இவன் கிட்ட செமையா சிக்கிட்டதுனால முதல்ல முடியாது அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலுமே சரி ஓகே, ஆனா இதுக்கப்புறம் நீ என்ன டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. அவனுமே ஓகே கண்டிப்பா நீ வந்து இந்த 1 மில்லியன் மட்டும் ரெடி பண்ணி கொடு, நான் அதுக்கப்புறம் உன் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். மறுநாள் வந்து ஆபீஸ்ல காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து என்ன கேக்குறா அப்படின்னு பார்த்தா இல்ல ஆக்சுவலி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டிய 1 மில்லியன் வரவே இல்லையே, அது என்ன ஆச்சு, நீ ப்ரொடியூசர் கிட்ட கேட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சுமி கிட்ட கேக்குறா. ஆக்சுவலா இவ தான் காசு வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் டிலே பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனால இவ என்ன சொல்றான்னா இல்ல நான் பேசிடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அது பேமெண்ட் எதுனா ப்ராப்ளமா இருக்கும் இல்லைன்னா பேங்க்ல வந்து கிரெடிட் ஆகாம இருக்கும், நான் என்னன்னு செக் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா அந்த காசு தான் எடுத்து அவனுக்கு அனுப்பியிருக்கா போல, அதனால இவ செம டென்ஷன் ஆகுறா. நேரா அவனையே தேடி போயிடுறா. அடே பாதி அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, தயவு செஞ்சு காசை கொடு, இவ்வளவு பெரிய காசை நான் அரேஞ்ச் பண்ணவும் முடியாது, நான் ஏதோ சின்னதா திட்டு வேலை பண்ணியிருந்தா நீ வந்து இவ்வளோ பெரிய வேலை என்ன பண்ண வச்சுட்ட, எனக்கு ஆப்ஷனே இல்லை, நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ நீ வேற, நான் ஒரு ப்ரொடியூசரை நம்பி அந்த காசை கொடுத்துட்டு மொத்த காசையும் அவன் சுருட்டிக்கிட்டு ஓடிட்டான், நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன்றான். ஐயோ அப்படின்னு சொல்லி இவ செம்ம டென்ஷன் ஆகுறா. இவருக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இல்லாத பணத்தை கொண்டு வானா நான் என்ன பண்றது, அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான், நானே இப்ப பிச்சைக்கார மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றான். என்னது ஐடியாவா, என்னதுரா அப்படின்னு கேக்குறா. இதை பாரு
என் பொண்டாட்டியோட வீட்டு சாவியோ அவளோட சேஃபோட சாவியை மட்டும் நீ திருடினா போதும், மற்றது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், வேற எதுலயும் உன்னோட கைரேகையே படாது, கவலையே படாத, நான் அதுல என்னோட டைமண்ட் இருக்கு, அதை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மறுபடியும் நீ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண சொல்ல வைக்க மாட்டேன்னு தானே சொன்னேன், ஆனா இப்ப எப்படி நீ பண்ற அப்படின்னு சொல்லி இவ கத்துறா. இது பாரு, உன் நல்லதுக்கும் சொல்றேன், ஏன் நல்லதுக்கும் சொல்றேன், இதை மட்டும் நீ செஞ்சிட்டீன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும், நான் உன்னை தொல்லையே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு இப்ப வேற வழியே இல்லை, இவளுக்குமே 1 மில்லியன் வேணும் எடுத்தது அங்க வைக்கிறதுக்கு, அதனால இவளுமே சரின்னு ஒத்துக்கிறா. அதோட மறுநாளே பிளான் பண்ணிடுறாங்க, மறுநாளே அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க. இது பாரு, அவ ஸ்கிரிப்ட் மீட்டிங்காக போயிருக்கா, கொஞ்ச நேரத்திலேயே அவ வந்துருவா, தயவு செஞ்சு போனியா வந்தியா அப்படின்னு இருக்கணும், உடனே இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்றா. அங்க போனா இவன் அதை திறந்து பார்த்த உடனே இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுக்கிறான். இவ காண்டாயிரா, ஏய் ஒரே ஒரு டைமண்ட் உன்னது எடுக்க வந்தேன்னு தானே சொன்னேன், எப்படி நீ இந்த மாதிரி பண்ணுவ அப்படின்னு சொல்லி கத்தும் போது, வந்துட்டோம், 1 எடுத்தா என்ன 10 எடுத்தா என்ன, எல்லாத்துக்கும் ஒரே வாட்டி தான் ஜெயில் தண்டனை மாட்டினா, நீ கொஞ்சம் ஓரமா நில்லு அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துக்கு மொபைலோட ஹீரோயின் அங்க நிக்கிறா. எடுப்பா எடுப்பா, எவ்வளவு எடுக்கிறியோ எடு, எல்லாத்தையும் நான் இப்போ உடனே போலீஸ்க்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும் போது செம ஷாக் ஆயிடுறான். நான் மட்டுமா பண்ணேன், உன்னோட ஃப்ரெண்டு, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் சேர்ந்து தானே பண்ணா, அவ தான் இன்ஃபேக்ட் எனக்கு கீயெல்லாம் எடுத்துன்னு கொடுத்தா, அவ என்னெல்லாம் பண்ணான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு சொல்லி என்ன சொல்றேன்னா, நான் எல்லாத்தையுமே ஆல்ரெடி அவகிட்ட நானே சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஹீரோயின் பக்கத்துல நின்னுக்கிறா. செமையா அசிங்கமா ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இவனுக்கு வாழ்க்கையே போயிடுச்சு இல்லையா, எல்லாத்துக்குமே நீ தாண்டி காரணம், என் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, என் குழந்தை கூட தான் போயிடுச்சு, அதுக்கு நீங்க தானே காரணம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியாது, இன்ஃபேக்ட் நீ என்ன சொல்ல வரேன்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் புரியல அப்படின்னு சொல்றான். உடனே இவன் என்ன பண்றானா, இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஹீரோயினையும் இவ்வளவு மிரட்ட ஆரம்பிக்கிறான். எங்க ஹீரோயின் போலீஸ்க்கு போன் பண்ணிடுவாளோன்னு சொல்லிட்டு தான் இவன் கத்தி எடுத்து மிரட்டிட்டு இவன் வேக வேகமா வெளியில போயிடுறான். வெளியில போன கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமான ஒரு சவுண்ட் கேக்குது. எல்லாருமே வேக வேகமா ஓடி பாக்குறாங்க. பார்த்தாதான் தெரியுது, இவன் போனா இல்லையா, இவனுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இவர் 10 நாள்லயும் எழுந்துக்கலாம், இல்ல 1 வருஷத்துலயும் எழுந்துக்கலாம், இல்ல எப்ப எழுந்துப்பாருன்னு கூட தெரியாது, இவர் கோமால இருக்காரு, இவருக்கு மண்டையில நல்லா அடிபட்டு இருக்கு, அது தானே ஆடுற வரைக்கும் கண்டிப்பா இவர் இப்படியேதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ உடனே என்ன சொல்றானா, சரி அவருக்கு எவ்வளவு செலவாகுதோ நான் பாத்துக்கிறேன், மத்தபடி நீங்க அவரை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப சொல்லி என்ன சொல்றானா, நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு புரியல, நீ ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே விவசாயிங்க, அவங்க கிட்ட இவ்வளவு காசுமே இருக்காது, என்னதான் இருந்தாலுமே அவன் என்னை ஏமாத்தி இருந்தாலும் இது அவனுக்கு அதிகபட்சமான தண்டனை, இதுக்கு மேல அவனை எனக்கு பழி வாங்கணும்னு எதுவுமே தோணல, சோ அவனுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான். ஆமா, அவன் ஏதோ உன்னை பத்தி சொன்னானே, என்னது அது அப்படின்னு கேட்கும் போது உடனே சுமி என்ன சொல்றானா, இல்ல நான் இதை செய்யல அப்படின்னா கண்டிப்பா அவன் உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னானா, எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீதான், எங்க உன்னை இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாயிடுச்சு, அதனாலதான் நான் செஞ்சிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றா. தாய்லாந்துல இவங்களுக்கு ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு, ஒரு பெரிய டைரக்டர் அங்க வராரு, அவரை பாக்குறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப ஹீரோயினும் சுமியும் தான் போறதா இருக்கு. அப்ப வின்னு என்ன சொல்றேன்னா, நான் வரேன், எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சும் போது சுமி என்ன சொல்றான்னா, இல்ல நானும் அவங்களும் கண்டிப்பா போயே ஆகணும், அவர் ரொம்ப டென்ஷன் ஆனவரு, அவரை எப்படியெல்லாம் சமாளிக்கணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றானா, இல்ல அவன் சொல்றது கரெக்ட் தான், நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம், நீ தான் ஆபீஸ நல்லபடியா பாத்துக்கிற, அதனால நீ இங்க இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றா. அந்த டைரக்டரை மீட் பண்றதுக்காக ஹீரோயின் அப்படியே ஸ்பெஷலா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ரெடி ஆகுறா. இவனுக்கு அவளை பார்த்த உடனே அவ்வளவுதான் ஷாக் ஆயிடுறான், செம்ம அழகா இருக்கீங்க நீங்கன்னு. இவன் ரொமான்ஸ் தாங்க முடியல, இங்க பாருங்களேன், இந்த 2 முடி இந்த டிசைன்ல இருந்து வெளியில வந்துடுச்சு, அதனாலதான் இதை எடுத்து இப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை தொட்டு தொட்டு பேசுறா. இவளுக்கு புரியுது, டாய் கம்முனிடுறா, வேலை இருக்குது, வாடா வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறா. அந்த பெரிய ஹாலிவுட் டைரக்டரும் அங்க வராரு. இவ இவளோட கதையை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் போறா. வின் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு நான்வெஜ்ஜா ஆர்டர் பண்ணிடுறான் போல. ஆனா இவர் வெஜிடேரியன் போல, இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் பார்க்கலாம், முடிஞ்சா பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க கூட முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு.
அடே உன்னை நான் கூட்டிட்டு வந்ததுக்கு கண்டிப்பா ஆபீஸ் பாயே கூட்டு வந்திருக்கலாம். ஏன்டா இப்படி நீ எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்ட? அவரை பத்தி கொஞ்சம் கூட நீ படிக்கலையா அப்படின்னு சொல்லி கத்துறா. எங்க சுமி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோயினோட புருஷங்காரனை போய் பாக்குறா. நல்லதா போச்சு, கடவுள் எனக்கு துணையா இருக்காரா இல்ல என்னன்னு எனக்கே தெரியல. நீ இங்கேயே நல்லபடியா தூங்கு, எனக்கு அதுவே போதும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் ஒரு வழியா எப்படியோ அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி பேசுறா. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே, நான் சைனாக்கு வர வேண்டிய வேலை இருக்கு, நான் சைனாக்கு வரேன், அந்த டைம்ல வந்துட்டு உங்களோட ஸ்டோரியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு டைமையும் கொடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, நான் உங்களை சூப்பரான இடத்துக்கு சாப்பிட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு கடைக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறான். ஏண்டா இதுதான் நீ சொன்ன சூப்பரான கடையா அப்படின்னு கேக்குறா. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாருமா, அதுக்கப்புறம் பேசுமா அப்படின்னு உடனே ஹீரோயினும் சாப்பிடுறா. அட்டகாசமா இருக்கு போல. எங்க சுமியும் அவங்க ஹஸ்பண்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சுமி ரொம்ப ஃபீல் பண்றா. நான் வந்துட்டு அவளை ரொம்ப நம்ப வச்சுட்டேன், ஆனா அவ என்ன நம்புறா, நான் ஆனா அவளுக்கு துரோகம் பண்றேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி பிசினஸ் ட்ரிப்புக்கு என்ன விட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு போறா. எனக்கு இதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை அவளுக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்குமோ, ஒருவேளை அவ என்ன ஃப்ரெண்டா நினைக்காம போயிட்டாலோ, நான் இந்த தப்பு பண்ணதுதான் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு உடனே புருஷங்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ சொல்றது எல்லாம் கரெக்டு தான், எனக்குமே உன்னை திரும்பவும் இந்த மாதிரி தப்பு பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அதனால நிம்மதியே இல்லாம இருக்க. நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன், நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம். போறதுக்கு முன்னாடி பெருசா ஒரு அமௌண்ட்டை மட்டும் நீ ரெடி பண்ணிட்டுன்னு வச்சுக்கோயேன், நம்ம இந்த ஊரை விட்டு போயிட்டு அங்க ஒரு நல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடலாம், யாருக்கும் தெரிய வேணாம் நம்ம எங்க இருக்கோன்னு அப்படின்னு சொல்றான். இல்ல கண்டிப்பா நான் மறுபடியும் எந்த வகையிலயும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதாவே இல்ல, அவ என்ன ரொம்ப நம்புறா அப்படின்னு சொல்றா. எங்க மறுபடியும் ஹீரோயினையும் இவனையும் காட்டுறாங்க. அவளால ஷூ போட்டுட்டு ரொம்ப நேரம் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, அந்த வீட்டுக்குள்ள போடுற செப்பல் மாதிரி ஒரு செப்பல் எடுத்துட்டு தரான். அப்படியே செம ஜாலியா இவகிட்ட பேசி இவளை அப்படியே ரிலாக்ஸா கொண்டு போறான். அவளுக்குமே ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்கா மாதிரி சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த டைமுக்கு பைக்ல ஒருத்தன் வேகமா வரனா, இவன் இழுத்து கட்டி பிடிச்சிடறான். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த பைக்ல வேகமா வரவன் இன்னும் கொஞ்சம் தள்ளி எல்லாம் போக மாட்டானா என்ன. ஆனா ஹீரோயினுக்குமே கொஞ்சம் கொஞ்சமா இவன் மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு போல. நம்ம ஹீரோயின் அந்த பெரிய டைரக்டர் ஒருத்தருக்காக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்கிரிப்டை நம்ம சுமி பாக்குறா. அந்த ஸ்கிரிப்டை பார்த்த உடனே இவ என்ன பண்றான்னா, திருட்டுத்தனமா அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. மறுநாளே அந்த ஸ்கிரிப்டை எடுத்துட்டு போய் யார்கிட்டயோ கொடுக்குறா. அந்த டேவும் வந்துச்சு, அந்த டைரக்டரும் சைனாக்கு வந்துட்டாரு. நம்ம ஹீரோயின் அவளோட ஸ்டோரியை அந்த டைரக்டருக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் உடனே ஏதோ திருன்னு ஒரு மாதிரி முழிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான் டைரக்டர். அப்புறம் பார்த்தா அவன் சொல்லாம கொள்ளாம வேகமா எழுந்து போயிடுறான் ரொம்ப கோவமா. என்னதான் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பின்னாடியே ஓடுறா. அதுக்கப்புறமா அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, வேற ஒரு கம்பெனில நாங்க கதை கேட்டோம், நேத்து அந்த சொன்ன கதையும் நீங்க சொல்ற இந்த கதையும் அப்படியே ஒன்னேதான், டைட்டில் கூட வேற கிடையாது, டைட்டில் கூட சேம் தான் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி தனியா நின்னுக்கிட்டு இருக்கா. அப்ப சுமி கேக்குறா, என்ன நடந்திருக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னும் போது, கண்டிப்பா நம்மளோட ஆபீஸ்லயே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, நம்மளோட கதையை திருடி வித்திருக்காங்களா இல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றா. சுமி உடனே ஐயோ அது நான் இல்ல நான் என்னைக்கும் உனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாளா. ஏய் நீனு நான் எங்கடி சொன்னேன், உன்னை ஏண்டி நான் சந்தேகப்படுறேன், லூசா நீ, நான் உன்னை பத்தி சொல்லவே இல்லை, ஆனா வேற யாரும் இருக்காங்க, அது யாருன்னு நமக்கு தெரியல, நீ நமக்கு இந்த டவுட் வந்ததையே காமிச்சுக்காத, நீ சைலண்டா உன்னோட வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டே இரு, நான் எப்படியாவது இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா விண்ணை காட்டுறாங்க. விண்ணு யாரையோ பாக்குறதுக்காக போறான். எங்கடா போறான் அப்படின்னு பார்த்தா, நம்ம கள்ளக்காதலி இருக்கா இல்லையா, அவளை பாக்குறதுக்காக தான் போறான். இத்தனை நாளா ரொம்ப சைலண்டா இருக்காளே, என்ன ஆனா அப்படின்னு நம்மள யோசிச்சிருப்போம். இப்பதான் அவளை காட்டுறாங்க. இவன் தான் காசுக்காக ஹீரோயினை ஃபாலோ பண்ணிருக்கான். இது எல்லாமே இவ ஏற்பாடு பண்ணதுதான். இவன் ஒரு சைடு ஆக்டர், அதனால இவன் காசு பிரச்சனைனால இந்த வேலையை கமிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவ காசை கொடுக்குறா எக்கச்சக்கமா, ஏன்னா அந்த கதையை திருடி எடுத்துட்டு வந்ததுனால. இப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல எனக்கு இது எல்லாமே ரொம்ப தப்பா தெரியுது, நீங்க சொன்ன அளவு அவங்க அவ்வளவு மோசமானவங்க எல்லாம் கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். இத பாரு, இந்த காசை எடுத்துக்கிட்டு நான் சொன்னதை மட்டும் பண்ணு, இன்னும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் நீ பண்ண வேண்டியிருக்கு, அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னா இதோட நான் உன்னை விட்டுருவேன், உன்னை எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டேன், உன்கிட்ட வேற எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்,
அது மட்டும் இல்லாம நீ வந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணன்றத கூட யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது சரி என்ன அப்படின்னு கேக்குறான். அவ கூட நீ இன்டிமேட்டா இருக்கா மாதிரி க்ளோஸா நெருக்கமா இருக்கா மாதிரி போட்டோஸ் எனக்கு வேணும், அதை மட்டும் நீ தந்துட்டீன்னா போதும் அப்படின்னு சொல்றா. என்னால இவ்வளவு கேவலமால நடந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து எழுந்து போக பாக்குறான். அப்ப இவன் என்ன சொல்றானா, ஆல்ரெடி நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்ட, என்கிட்ட எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு நீ தான் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா உன்னை காதலிக்கிற மாதிரி நடிடான்னு நீ உண்மையாவே அவளை காதலிச்சிட்டியோன்னு தோணுது. அதனால தானே நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு நல்லா புரியுது. இப்ப போய் நான் அவகிட்ட இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், அவ வந்து உன்னை தூக்கி கடாசிடுவா. கட்டி குடும்பம் நடத்தின புருஷனையே அசால்ட்டா தூக்கி கடாசினவ தான் அப்படின்னும் போது இவனுக்கு ஆப்ஷனே இல்லாம இவன் ஒத்துக்கிறான். அந்த காசையும் கையில வாங்கிடுறான். சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.